2 பேத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கிறார்கள்? உங்க லக்னம் எது மாரி இருக்கு? எந்த மார லக்னமும் சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா, லக்னமும் ராசியும் ஒண்ணா இருக்கும். அது எப்படி வேலை செய்ய போகுது? அல்லது லக்னம் வேற, ராசி வேறையா அப்படிங்கிற மாரி வருது. உங்களுடைய தசை நடக்கிறது ராசி அதிபதியாக இருக்கா? லக்னாதிபதியாக இருக்கிறதா? அல்லது ராஜயோகாதிபதியாக நடந்து கொண்டு இருக்கிறதா? அல்லது வரக்கூடாத தசைகளாக இருக்கிறதா? அந்த தசையை எப்போ நம்ம முடிச்சுக்கலாம்? எந்த நேரத்துக்கு அப்புறம் நல்ல நேரங்கள் இருக்கு? அப்படிங்கிறதெல்லாம் நாம துலாம் ராசிக்காரர்களுக்கு நம்மளுடைய பொதுவான பலன்களும் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் வரக்கூடிய தசாபுக்தியில் வைத்து வரக்கூடிய துல்லியமான பலன்களும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா அத்தியாவசிய கிளாரிட்டிஸ், வாழ்க்கையில தேவையான கேள்விகளுக்கு வேணுங்கிற விடைகள்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு மூலமாக நம்ம தவறான முடிவுகளை தவறான நேரத்தில் செய்து வாழ்க்கையில் துயரப்பட்டு அதுக்கு வேணுங்கிற விலையை கொடுத்து ஒரு டைமும் நம்ம தவறான முடிவெடுத்து நம்ம எதுலையோ நம்ம இறங்கும் பொழுது வாழ்க்கையில் 2 வருடம் 3 வருடம் 4 வருடம் பின்னோக்கி போகக்கூடிய அமைப்பு இருப்பதனால் நம்மளுடைய பிராப்தத்தை தெரிந்து நாம் அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைத்து கொண்டு வாழ்க்கையில் நாம் வாழும் பொழுது கண்டிப்பாக எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.